யுத்த களத்தில் பாண்டவர்களும் துரியோதனனும் இருந்தபொழுது பாண்டவர்கள் துரியோதனனிடம் யுத்த தர்மப்படி எங்கள் ஐவரில் யாரேனும் ஒருவரை நீ யுத்தத்திற்கு அழைத்து கொள்ளலாம். அவர் வந்து உன்னிடம் யுத்தம் புரிவார் என்று கூறினார்கள். உடனே துரியோதனன், யுதிஷ்டன் என்னை விட வயதில் பெரியவன், அர்ஜுனன், நகுலன் மற்றும் சகாதேவன் இவர்கள் என்னை விட வயதில் இளையவர்கள். அதனால் நான் என்னுடைய வயதான பீமனை யுத்தத்திற்கு அழைக்கிறேன் என்றான். பீமனுக்கும் துரியோதனனுக்கும் இடையே கடுமையாக யுத்தம் நடந்தது. யுத்தத்திற்கு நடுவில் துரியோதனன் பீமனிடம் உன்னுடைய உயிர் நாடி எங்கே உள்ளது என்று கேட்டான். அதற்கு பீமன் நெற்றியில் என்று உண்மையை கூறினான். பிறகு பீமன் துரியோதனனிடம் உன் உயிர் நாடி எங்கே உள்ளது என்று வினவ, அவனும் நெற்றியில்தான் என்று பொய்யை உரைத்தான். அதன் பின் பீமன் துரியோதனனை அவனுடைய நெற்றியில் தாக்கினான். ஆனால் அவனுக்கு ஒன்றும் நிகழவில்லை. அப்போது கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் பீமன் எடுத்துக்கொண்ட சபதத்தை பற்றி கூற, பீமனுக்கு தான் செய்த சபதம் நினைவிற்கு வந்தது. உடனே பீமன் துரியோதனனின் தொடையில் ஓங்கி அடித்து தொடையை பிளந்தான். துரியோதனன் தரையில் விழுந்து மாண்டான்.